தமிழ்குரல் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் திராவிட இயக்க சிந்தனையாளர் திரு வல்லம் பஷீர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நேத்து ராகுல் காந்தி அவர்கள் படம் போட்டு காமிச்சிட்டாங்க. தேர்தலை பிஜேபி எப்படி எல்லாம் ஃப்ராடு பண்ணி ஜெயிச்சிருக்காங்க, எத்தனை இடம் ஜெயிச்சிருக்காங்க. அதுக்கு சாட்சியா ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம் சொல்லுவாங்க. அது மாதிரி ஒரு தொகுதியை மட்டும் எடுத்துக்காச்சு இதுலயே இவ்வளவு தூரம் பண்ணியிருக்காங்க. இன்னும் ஒட்டுமொத்த நாடு எடுத்து பார்த்தா எவ்வளவு தூரம் நம்மள அதிர்ச்சிக்குள்ளாவும் தெரியல. இன்னைக்கு காலையிலும் மறுபடியும் ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. அதுல கண்டிப்பா மாற்றம் ஏற்படும், குற்றம் இழைத்தவர்கள் நிச்சயம் தண்டிக்கப்படுவார்கள் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. தேர்தலையே இப்படி இவங்க காலி பண்ணியிருக்காங்க ஒட்டுமொத்தமா. இதை எப்படி பாக்குறீங்க? ஒரே நாடு ஒரே தேர்தல் என்று அவர்கள் ஒரு முழக்கத்தை முன்வைத்ததை நாம் யாரும் மறந்துவிட முடியாது. இப்ப ஒரே நாடு ஒரே தேர்தல் என்று சொன்னவர்கள் இப்போது நடந்திருக்கிற சம்பவங்களை எல்லாம் பார்க்கிற போது ஒரே நாடு உனக்கு எதுக்கு தேர்தல் என்று கேட்கிறார்களோ என்றுதான் என்ன தோன்றுகிறது. ராகுல் காந்தி ரொம்ப தெளிவா ஒரு விஷயத்த 5 நாட்களுக்கு முன்பு சொன்னாரு. நான் ஒரு ஆட்டம் பாம் வச்சிருக்கேன், அணுகுண்டு ஒண்ணு வச்சிருக்கேன், அதை இந்த தேதியில ரிலீஸ் பண்ண போறேன்னு சொன்னார். தேர்தல் ஆணையம் கொஞ்சம் உஷாரா இருந்திருக்கணும். ஆனா தேர்தல் ஆணையம் என்ன நினைச்சாங்கன்னா, இவ்வளவு நூக்கன் கார்னர் ராகுல் காந்தி போய் டேட்டாஸ் எடுத்திருப்பாங்கன்னு அவங்க நினைக்கல. ராகுல் காந்தி சொன்ன ஒரு மிக முக்கியமான விஷயத்த இன்னைக்கு நாம பேசியாக வேண்டியிருக்கு. அவர் சொன்னாரு, இந்த தேர்தலில் மிகப்பெரிய சந்தேகம் எங்களுக்கு இருந்தது. அதிலும் குறிப்பா கர்நாடகாவுல சட்டமன்ற தேர்தலினுடைய முடிவு எப்படி இருந்தது, நாடாளுமன்ற தேர்தலுடைய முடிவு எப்படி இருந்தது, அது எப்படி ஒரே மாநிலத்துல வேறு மாதிரியாக எதிரொலிக்குது அப்படிங்கிற கேள்வி எல்லாம் அவர் கேட்டாரு. வெளியிலிருந்து பாக்குறவங்களுக்கு இது ஒரு தட்டையான பதிலா தெரியும். ஆமா, வழக்கமா மக்கள் நாடாளுமன்ற தேர்தலை ஒரு மாதிரியாகவும் சட்டமன்ற தேர்தலை ஒரு மாதிரியாகவும் தானே அணுகுறாங்கன்னு. அந்த சூழல் என்பது நாடு எப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறது என்பதை கருத்தில் கொண்டுதான். இப்ப 2021 திமுக தலைவர் மகத்தான வெற்றியை பெற்று முதலமைச்சராக இன்றைக்கு இருக்கிறார். 2024 மாற்றம் வந்துச்சா? மக்கள் மனநிலையில வேற ஏதாவது இருந்ததா? இல்லல்ல, அது அப்படியே எதிரொலித்தது இல்ல. இன்னும் சொல்ல போனா 2021 திமுகவுக்கு கிடைச்ச இடத்தை விட 2024 100க்கு 100 விழுக்காடு வெற்றி கிடைச்சது திமுக தலைமையிலான கூட்டணிக்கு. அப்ப நீங்க ஒரு லேயர் இங்க செட் பண்றீங்கல்ல, இங்க இந்த தேர்தலுக்கு ஒரு மாதிரியாகவும் அந்த தேர்தலுக்கு ஒரு மாதிரியாகவும் அந்த நிலை இல்ல. ஏன்னா இங்க இருக்கிற அந்த 10 வருட ஆன்டி இன்கம்பன்சி இருக்குல்ல, அந்த ஆன்டி இன்கம்பன்சி மோடிக்கு எதிராகத்தான் முழுக்க முழுக்க இருக்கு. இந்த மோடிக்கு எதிராக இருக்கிற ஆன்டி இன்கம்பன்சியை யார் முழுமையாக தன்மையப்படுத்துகிறார்களோ அவர்கள் வெற்றியை ஈட்டுறாங்க. இப்ப காங்கிரஸ் அதை முழுமையா பயன்படுத்தி இருக்கு அப்படின்னா அது காங்கிரஸ் வெற்றிக்கு அடித்தளமாக அமைஞ்சிருக்கணும். காங்கிரஸ் 17 இடங்கள்ல 100 விழுக்காடு வெற்றின்னு உறுதி செய்யப்பட்ட இடம். அதுல 9 இடங்கள் தான் வெற்றி பெற்றதாக காங்கிரஸ் கருதுது. ஏனைய இடங்கள்ல வெற்றி பெறல. அப்ப இங்க இருந்து சந்தேகம் தொடங்குது. ராகுல் காந்தி இன்னொரு முக்கியமான விஷயத்த சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, இந்த குளறுபடி நடந்திருக்குன்னு நான் தேர்தல் ஆணையத்துக்கிட்ட சொன்னேன். தேர்தல் ஆணையம் எந்த ஒத்துழைப்பையும் எனக்கு கொடுக்கல. 6 மாத காலம் தேர்தல் ஆணையம் ஒத்துழைப்பு கொடுக்கும்னு நான் காத்திருந்தேன்னு சொல்றாருல. ஒரு டிரான்ஸ்பரன்சி இங்க இல்லைன்றது தெரியுதா? நீங்க தேர்தல் ஆணையம் என்கிற தன்னாட்சி அமைப்பு எந்த அளவுக்கு பால்பட்டு போயிருந்தால் இவ்வளவு ஒரு மோசமான சூழலுக்கு தேர்தல் ஆணையம் தள்ளப்பட்டிருக்கும். நீங்க ஒரு அட்டானமஸ் பாடி தானே. அமலாக்கத்துறையை விட மிக மோசமான ஒரு நிலையில நீங்க தேர்தல் ஆணையம் கையில் எடுத்திருக்கு. ஆட்சியாளர்கள் வருவாங்க மாறுவாங்க. இந்திரா காந்தி இருந்தாங்க, ராஜீவ் காந்தி இருந்தாங்க, அதே மாதிரி ஜவஹர்லால் நேரு இருந்தார், வாஜ்பாய் இருந்தார், எத்தனையோ பேர் இருந்தாங்க. அவங்க எல்லாம் மாறினாங்க. ஆனா சுதந்திர இந்தியாவுல தேர்தல் ஆணையம் என்கிற அமைப்பு எப்படிப்பட்ட அமைப்பாக இருந்தது அப்படிங்கிறத கடந்த காலங்கள்ல பார்த்திருக்கோம். அந்த தேர்தல் ஆணையமே ஒருதலை பட்சமாக முடிவெடுத்திடக்கூடாதுன்னு தான் ஒரு தேர்தல் ஆணையர் இருந்ததை 3 தேர்தல் ஆணைய முறைக்கு கொண்டு வந்தாங்க. 3 தேர்தல் ஆணையர்கள் என்பது ஒரு முக்கோண காதல் கதை மாதிரி வந்துடும். 2 பேர் சொல்றது அப்சல்யூட் மெஜாரிட்டியாகும், ஒருவர் சொல்வது மைனாரிட்டியா போகும். ஒருமித்த கருத்தை 3 பேரும் சேர்ந்து ஏற்படுத்தினாதான் அது ஒரு ஜனநாயக பூர்வமாக இருக்கும்னு இவ்வளவு கண்ணும் கருத்துமாக அந்த தேர்தல் ஆணையத்தை இயக்குவதற்கு இந்தியா தயாராக அந்த ஆணையத்தினுடைய கட்டமைப்பை உறுதிப்படுத்தி வைத்திருந்த நேரத்துல ஜனநாயகத்துக்கு ஒரு சவால் விடுக்கிற வேலையை இப்ப தேர்தல் ஆணையம் செஞ்சிருக்கு அப்படிங்கறத ராகுல் காந்தியினுடைய குற்றச்சாட்டு. இப்ப ராகுல் காந்தியினுடைய குற்றச்சாட்டுக்குள்ள நம்ம வந்துருவோம். அவர் எல்லா தொகுதியும் எடுக்க முடியாம ஒரு குறிப்பிட்ட தொகுதியை மையப்படுத்துறாரு. அங்க 100 விழுக்காடு வெற்றி. எந்த தொகுதினா கர்நாடகா சென்ட்ரல். கர்நாடகா சென்ட்ரல்ல 100% காங்கிரஸ் ஜெயிக்கும்னு சொல்லப்பட்ட இடம். அங்க தோல்வியை தழுவுறாங்க. தோல்வி எப்படின்னா, காங்கிரஸுக்கு 6,24,208 ஓட்டு கிடைக்குது. பாரதிய ஜனதாக்கு 6,52,000 ஓட்டு கிடைக்குது. அப்போ ஓட்டு சதவீதம் எவ்வளவா இருக்கு? வெறும் 32,000 தான் இருக்கு ஓட்டு சதவீதம். மிகப்பெரிய ஓட்டு வித்தியாசம் இல்லை. இதுல பாஜக பெற்ற வாக்குகள்ல கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கலாம். 52,300 சுச்சமா இருக்கலாம், அது 400 சுச்சமா இருக்கலாம். எக்ஸாக்ட் ஃபிகர் வச்சுக்கோங்களேன். 32,000 ஓட்டு தான் வின்னிங்க்கும்
தோல்விக்குமான இடைவெளி. இப்ப இதுல எத்தனை சட்டமன்ற தொகுதி இருக்கு, எந்தெந்த இடங்கள்ல தவறு நடந்திருக்கும் அப்படிங்கிறத மையப்படுத்தி பார்க்க வேண்டும். மோடியை வீழ்த்தவே முடியாதுன்னு இருக்குல்ல இவங்க சொல்றாங்கல்ல, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. மோடி ஆல்ரெடி வீழ்த்தப்பட்டவர் தான். வீழ்த்தப்பட்டவரை ஊதி பெரிதாக்கி ஒரு பிம்பமாக தேர்தல் ஆணையம் உட்கார வச்சிருக்கு. அதான் ராகுல் காந்தி சொன்ன குற்றச்சாட்டினுடைய மைய கரு. இப்ப அந்த கர்நாடகா சென்ட்ரல்ல ஒரே ஒரு சட்டமன்ற தொகுதி மகேந்திரபுரா. அந்த சட்டமன்ற தொகுதியில காங்கிரசுக்கு பதிவாகி இருக்கிற வாக்கு 1,15,586. பாஜகவுக்கு பதிவாகி இருக்கிற வாக்கு 2,29,632. இப்ப எவ்வளவு உங்க இடைவெளி இதுல அப்படின்னு பார்த்தா 1,19,000 சொச்சம் தான் இடைவெளி. அப்ப 1,19,000 சொச்சம்ங்கிறது பெரிய நம்பர் தான். நிச்சயமா ஒரு சட்டமன்ற தொகுதியில இவ்வளவு பெரிய நம்பர்ன்றது மிகப்பெரிய நம்பர் தான். ஆனா இந்த 1,19,000 நீங்க வச்சிருங்க. இந்த தொகுதிக்குள்ள டூப்ளிகேட் ஓட்டர்ஸ் 12,000 பேர் இருக்கான். எந்த தொகுதிக்குள்ள? எங்க 1,19,000 சொச்ச வாக்குகள் கூடுதலாக பெற்றாங்களோ அங்க 12,000 பேர். அப்ப அதுல 12,000 மைனஸ் பண்ணுங்க. ஃபேக் ஐடி கொடுத்தவங்க, அதாவது அப்பா பேரு உலகத்திலேயே யாருமே வைக்காத பேரு. எப்படி தெரியுமா அப்பா பேரு? ISDIHUG. என்ன பேரு? மோடியை கண்டுபிடிக்க சொல்லணும் இந்த பேரை. அதுக்கப்புறம் இன்னொருத்தருக்கு அப்பா பேர் இருக்கு, DFOLDAALDF. இந்த பேர் என்னன்னு தேர்தல் ஆணையத்தை கண்டுபிடிக்க சொல்லணும். மூணாவது ஒரு மிக முக்கியமான பேர் ஒண்ணு இருக்கு, GAMLFNDRKSP. இப்படி ஒரு பேர் இருக்கு. இதான் உலகத்திலேயே நீண்ட நெடிய பேர். இந்த பேரை நானும் காலையில இருந்து ஒரு மணி நேரமா படிச்சு பாக்குறேன். எனக்கு இருக்கிற ஆங்கில அறிவுக்கு இது என்ன பேருன்னு கண்டுபிடிக்கவே முடியல. இதை யாரு கண்டுபிடிக்கணும்? அமித்ஷா கண்டுபிடிக்கணும். இப்ப இவங்க 3 பேரும் சேர்ந்து இந்த 3 அப்பா பேரையும் கண்டுபிடிச்சாக வேண்டியிருக்கு. இப்படி இங்கிலீஷ் படிக்கவே கூடாதுன்னு சொல்றாரு சார். அவர் எப்படி இதை கண்டுபிடிப்பாரு? அதனாலதான் அவர்கிட்ட சொல்லணும். அப்பதானே அவருக்கு தெரியும் இங்கிலீஷ் படிக்க வேண்டியது எவ்வளவு கட்டாயம்னு. ஒரு டேட்டாவை கொண்டு போய் கொடுக்குறாங்க. இவனெல்லாம் ஓட்டர் லிஸ்ட்ல சேர்க்கணும், இவனுக்கெல்லாம் ஒரு ஐடியா கிரியேட் பண்ணணும்னு. டைப் ரைட்டிங் இன்ஸ்டிடியூட்ல லோயர் அப்பர்னு இருக்கும். அந்த மாதிரி டைப் ரைட்டிங் இன்ஸ்டிடியூட்ல டைப்பிங் போனவன் அந்த சிஸ்டத்துல உட்காந்துருப்பான் போல. அவன் இஷ்டத்துக்கு அடிச்சு தள்ளி இருக்கான். அதனாலதான் அப்பா பேர் ISDLHUG அடிச்சிருக்கான். சரி, இப்ப இந்த முகவரியில ஃபேக் அட்ரஸ், ஃபேக் ஐடி கொடுத்தவங்க 40,000 பேரு. ஏற்கனவே டூப்ளிகேட் ஓட்டர்ஸ் 12,000 பேரு, ஃபேக் அட்ரஸ் கொடுத்தவங்க 40,000 பேரு. மொத்தம் எவ்வளவு பேர் ஆச்சு? 52,000 பேர் ஆச்சு. அப்புறம் சிங்கிள் அட்ரஸ், ஒரு பெட்ரூம் இருக்கிற வீடுன்னு வச்சுக்கோங்களேன். அது ஒரு அபார்ட்மெண்டா கூட இருக்கலாம். ஒரு அபார்ட்மெண்ட்டுக்குள்ள 10,452 ஓட்டு இருக்கா அப்படின்னா கண்டிப்பா இருக்கலாம். ஏன் ஒரு அபார்ட்மெண்ட்டுக்குள்ள இருக்கக்கூடாதா? ஒரு 1000 வீடு இருக்கிற அபார்ட்மெண்ட்னு வச்சுக்கோங்க, மிகப்பெரிய அபார்ட்மெண்ட். அதான் கர்நாடகா சென்ட்ரல்லே மிகப்பெரிய அபார்ட்மெண்ட் அப்படி வச்சுக்கோமே. அங்க ஒரு வீட்டுக்கு 10 ஓட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்ப கண்டிப்பா 10,000 ஓட்டு இருக்கத்தான் செய்யும். ஆனா அந்த அட்ரஸ்ல போய் பார்த்தா 4க்கு 4 வீடு தான் இருக்குங்க. அந்த 4க்கு 4 வீட்டுல எத்தனை பேர் இருந்திருக்கான்னு பார்த்தா 10,452 பேர் இருந்திருக்கான். இந்த 10,452 பேரோட நெகத்தை வெட்டி அந்த இடத்துக்குள்ள போட்டாலே அந்த இடம் ஃபுல் ஆயிடும். நகத்தை சொல்றேன், கை நகம், விரல் நகம் இருக்குல்ல, அந்த நகத்தை வெட்டி போட்டா அந்த இடம் ஃபுல் ஆயிடும். அப்படிப்பட்ட ஒரு இடத்துல 10,000. ஆமா, அங்கிருந்து வர்றாங்க. அப்புறம் போட்டோ இல்லாம, ஓட்டர் ஐடியில பேர் இல்லாம, வேலிடான டீடைல்ஸ் எதுவுமே இல்லாம 4,132 பேர் இருக்காங்க. இப்ப மொத்தமா எவ்வளவு பேர் ஆயிருக்கிறாங்க இது மாதிரி இன்வேலிட் ஓட்டர்ஸா? 1,13,062 பேர். எவ்வளவு வாக்கு வித்தியாசம்? 1,19,000 சொச்சம். இந்த 1,19,000 சொச்சத்துல நீங்க இந்த 1,13,042 பேரை நீங்க லெஸ் பண்ணிட்டீங்கன்னா மீதம் இருக்கக்கூடிய வாக்கு சதவீதம் 5,000 மட்டும்தான். சரி, இப்ப ஒரே ஒரு தொகுதிக்குள்ள மட்டும் இவ்வளவு லீடிங் வந்தார்ல, ஏனைய தொகுதிகளுக்குள்ள என்ன நிலைமைன்னா எந்த தொகுதியிலுமே லீடிங் வரல. ஒரு தொகுதியில பாஜகவுக்கு 23,000 ஓட்டு தான் கிடைச்சிருக்கு ஒரே கான்ஸ்டியூன்சில. அதாவது தென் சென்னைன்னு வச்சுக்கோங்க உதாரணத்துக்கு. தென் சென்னையை உள்ளடக்கி இருக்கிற சட்டமன்ற தொகுதி, அந்த சட்டமன்ற தொகுதியில விருகம்பாக்கத்துல 1,00,000 ஓட்டு லீடிங்கு. ஆனா வேளச்சேரியில 25,000 ஓட்டு தான் வாங்கியிருக்காங்க. இதை நம்ப முடியுமா யாராலையாவது? நம்பித்தான் ஆகணும். தேர்தல் முடிவு அப்படிதான் வந்திருக்கு. இப்படி 70 தொகுதிகளில் நடந்திருக்குன்னு சொல்றாரு ராகுல் காந்தி. ஒரு தொகுதி 2 தொகுதி இல்ல. இந்த டேட்டாவை சரி இப்ப தேர்தல் ஆணையத்துக்கிட்ட கேட்கிறாங்க. இப்ப தேர்தல் ஆணையத்துக்கிட்ட கொஸ்டின் ரைஸ் பண்ண வேண்டியிருக்கு. சரி சார், நீங்க டிரான்ஸ்பரன்சியா தேர்தலை நடத்திட்டீங்கன்னு நாங்க நம்பி தொலைறோம், வேற வழி இல்லை, எங்களுக்கு நம்பித்தான் ஆகணும், நம்புறோம்.
இப்ப நீங்க வந்து எங்களுக்கு தர வேண்டியது ஒண்ணே ஒண்ணுதான். இந்த வாக்காளர்கள் எப்ப சேர்ந்தாங்க? வாக்காளர் பட்டியல்ல இவங்களுடைய இடம் எப்போது இடம் பெற்றது? இந்த 1,00,000 சொச்சம் பேர் 13,052 பேர் இருக்காங்கல்ல. இவங்க பேர் எப்போ இடம் பெற்றுச்சுன்னா, அத சொல்லாதான் தேர்தல் ஆணையம். ஏன் சொல்ல மாட்டீங்க அப்படின்னு சொன்னா, அத சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைங்குது தேர்தல் ஆணையம். ஏங்க, ஒரு எதிர்க்கட்சி தலைவர் அவரே களத்துல முன்னின்று நானே இவ்வளவு டீட்டெயில கலெக்ட் பண்ணிருக்கேன், ஒரு தொகுதிக்குள்ள இப்படி இருக்குன்னு படம் போட்டு காட்டுறாரு. தேர்தல் ஆணையம் ஒத்துழைப்பு கொடுக்கலன்னு சொல்றாரு. இன்னொரு செய்தியை சொல்றாரு, இத வந்து நான் எடுத்ததற்கு பிறகு தேர்தல் ஆணையத்துக்கிட்ட கேட்கிறேன்னு. டிரான்ஸ்பரன்சின்னு ஒண்ணு இருந்ததுன்னா, மடியில கனம் இல்லைன்னா தூக்கி போட்டுற வேண்டியதானே. இப்பதாங்க சேர்த்தோம், இந்தந்த முகவரிகள் இப்படி நடந்தது, இதை தாங்க சேர்த்தோம் அப்படின்னு சொல்லிடணும்ல, சொல்லல. இப்ப இதுல இன்னொரு கேள்வி இருக்கு. நீங்க இவங்கெல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணாங்க, 1,00,000 பேர் ரெஜிஸ்டர் பண்ணாங்க. இவங்கெல்லாம் போலி வாக்காளர்கள். இவங்களுக்கு பூத் ஸ்லிப் கொண்டு போய் கொடுத்தது யாரு? இப்ப இந்த ஒரே வீட்டுக்குள்ள 10,452 பேர் இருந்தாங்கல்ல, இந்த 10,452 பேருக்கும் பூத் ஸ்லிப் எப்படி போச்சு? தேர்தல் ஆணையம் அதை சொல்லணும்ல. நீங்க முன்னாடி அரசியல் கட்சிகள் கையில இருந்தது, அதன் பிறகு அதிகாரிகள் கைக்கு அதை மாத்தினாங்க. காரணம் என்ன அப்படின்னு கேட்டா, பல இடங்களுக்கு போய் சேர்றது இல்ல பூத் ஸ்லிப்னு. அந்த பூத் ஸ்லிப் இருந்தா தானே வந்து ஓட்டு போட முடியும். அரசியல் கட்சிகள் கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு கம்ப்ளைண்ட் இருந்தது. அதனால என்ன பண்ணாங்கன்னா, அங்கங்க இருக்கக்கூடிய மாநில அரசினுடைய நிர்வாகத்தில் கீழ் இயங்குகிற பல்வேறு அலுவலர்கள் அதற்கு பயன்படுத்தப்பட்டார்கள். இப்ப இந்த தொகுதிக்குள்ள போன அலுவலர் யாரு? அவரையாவது சொல்லுங்க, அவரை விசாரணைக்கு உட்படுத்துவோம். அவர் சொல்லிடுவார்ல. இப்ப நம்ம கண்டுபிடிச்ச அட்ரஸ், ராகுல் காந்தி சொல்றது, நம்ம கண்டுபிடிச்ச அட்ரஸ்ல 10,452 பேர் இருக்க முடியாதுன்னு தெரிஞ்சிச்சு இல்ல. அப்ப போய் பாக்குற அதிகாரிக்கு அந்த அறிவு இல்லையா? அரசு அலுவலருக்கு அந்த அறிவு இல்லையா? இந்த அட்ரஸ் உள்ள எப்படி 10,452 பேர்? அப்ப 10,452 பேருக்கு நீங்க எப்படி கொடுத்தீங்க? சரி, அதை கூட நம்ம விட்டுருவோம். இன்வாலிட் போட்டோவா இருந்தது 4,132 வாக்காளர்கள்னு சொல்றாங்கல்ல. போட்டோ தெரியாமலே நீங்க யாருன்னு எப்படி கொடுத்தீங்க? யாருன்னு நீங்க எப்படி கொடுத்தீங்க? அதுல இன்னும் ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி இருக்கு பாருங்க. இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். எபிக் ஐடின்னு சொல்றாங்கல்ல, அந்த எபிக் ஐடியை ஸ்கேன் பண்றாங்க. ஒரு ஓட்டர், அந்த ஓட்டருடைய எபிக் ஐடியை ஸ்கேன் பண்றாங்க. இது தேர்தல் ஆணையம் எந்த அளவுக்கு கையாளாகத்தனமாக நடந்திருக்குங்கிறதுக்கு பாருங்க. அவர் எங்க ஓட்டு போட்டிருக்காருன்னா, சென்ட்ரல் லோக்சபா எலெக்ஷன்ல கர்நாடகா சென்ட்ரல்ல ஓட்டு போட்டிருக்காரு. அதே ஓட்டரு வாரணாசியில ஓட்டு போட்டிருக்காரு. அதே ஓட்டரு லக்னோல போய் ஓட்டு போடுறாரு. வாரணாசி லக்னோவும் எங்க இருக்கு? நீங்க கர்நாடகாவை கூட விடுங்க, டுவல் சிட்டிசன்ஷிப் மாதிரி டுவல் ஓட்டர்ஷிப் வச்சிருப்பாரு அவரு, அப்படி கூட நீங்க வச்சுக்கோங்க. ஆனா கர்நாடகாவில ஓட்டு போட்டவரு வாரணாசிலையும் லக்னோலையும் எப்படிங்க ஓட்டு போட்டாரு? அப்போ இது வந்து எபிக் ஐடி மூலமா கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது இவர் யாருன்னு சொல்லணும்ல. இப்ப இதுல ரெண்டு பிரச்சனை இருக்கு. ஒண்ணு, அந்த ஓட்டரே ஓட்டு போட்டாரா, இல்ல அந்த ஓட்டரினுடைய டீடைல்ஸ் களவாடப்பட்டிருக்கா? இப்ப இத சொல்லுங்க. நீங்க சொன்னீங்கல்ல, ஆதாரம் மெரிஜ் பண்ணு, ஆதாரம் மெரிஜ் பண்ணு, ஆதாரம் மெரிஜ் பண்ணுன்னு. மெரிஜ் பண்ணவன் பூரா நீ இப்படித்தானே களவாடி வச்சிருக்க. இப்ப அட்ரஸ் பூரா நீ என்ன கயாலாகத்தனத்துக்காக பயன்படுத்தி இருக்கிறன்றது தெரியுது இல்ல. அப்போ வீழ்த்தப்பட்டவர் மோடி. வீழ்த்தப்பட்ட மோடியை தூக்கி நிறுத்தி இருக்கிறது தேர்தல் ஆணையம். எனவே தேர்தல் ஆணையம் தான் ஃபர்ஸ்ட் அக்யூஸ்ட். இப்ப பதில் சொல்ல வேண்டியது யாருன்னா தேர்தல் ஆணையம் தான். இப்ப இது தேர்தல் ஆணையம் என்ன பதில் சொல்ல போகுது? இதுக்கு முன்னாடி தேர்தல் ஆணையம் பதில் சொல்லலன்னு சொல்லி ஒரு புகாரை சொன்னார்ல ராகுல் காந்தி. தேர்தல் ஆணையம் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க பதில சொன்னுச்சு. என்ன வரலாற்று சிறப்புமிக்க பதில் தெரியுமா? ஆனா இதெல்லாம் ஒரு பெரிய பொருட்டாக எடுத்துக்கொள்வதில்லை. அரசியல் கணக்குக்காக இப்படி பேசுகிறார்னு நான் கேட்கிறேன். நீங்க என்ன பாஜகவுடைய ஸ்போக்ஸ் பர்சனா? தேர்தல் ஆணையம் என்பது மக்களுக்காக இயங்குகிற டிரான்ஸ்பரன்சி நிறைந்திருக்கக்கூடிய ஒரு கட்டமைப்பா, இல்ல பாஜகவினுடைய ஏஜென்ட் டீமா? இந்த பிரசாந்த் கிஷோர்லாம் தேர்தல் வேலை செய்யறாருல, அது மாதிரி தேர்தல் ஆணைய ஏஜென்சியா? பாஜகவை வெற்றி பெற வைக்கிற ஏஜென்சியா? நீங்க எப்படி சார் கருத்து சொல்றீங்க? எதிர்கட்சி தலைவர் சொன்ன கருத்துக்கு உங்களுக்கு என்ன சார் கருத்து சொல்வதற்கான முகாந்திரம் இருக்கு? நடந்தது நடக்கலன்னு சொல்லணும், துறை ரீதியாக பேசணும். உங்களுடைய ஆன்சர் வந்து எதிர்கட்சி தலைவருக்கு, அதாவது ஆப்போசிஷன் பார்ட்டி லீடர்ங்கிறவரு ஒரு ஷேடோ கவர்மெண்ட் லீட் பண்ற வல்லமை பெற்று இருக்கிறவரு. நீங்க பிரதமருக்கு இணையான அதிகாரம் அவர் கையில இருக்கு. அப்ப அவர் ஒரு கேள்வி கேட்கும் போது நீங்க எப்படி பதில் சொல்றீங்க? எனவே தேர்தல் ஆணையம் ஒட்டுமொத்தமாக சிதலம் அடைந்து போய் மோடிக்கு பல்லக்கு தூக்குகிற வேலையை செய்திருக்கிறது.
மோடியை வீழ்ந்தவரை தூக்கி நிறுத்தி இருக்கிறது. இது அப்பட்டமான ஜனநாயக படுகொலை என்பதை வெளிச்சம் போட்டு காட்டி இருக்கிறார் ராகுல் காந்தி. இனிமே இதை பொது சமூகம் எடுத்திருக்கும். ராகுல் காந்தி தன்னுடைய வேலையை சிறப்பா செஞ்சு முடிச்சிட்டான்னு நான் நினைக்கிறேன். தேர்தல் ஆணையம் தப்பு செய்துனீங்க இல்லையா, என்னையா தப்பு செய்து சொல்லுங்கயான்னு கேட்டீங்கல்ல, இத சொல்லிட்டாரு. ஒரு பானை சோறுக்கு ஒரு சோறு பதம் எடுத்துட்டாரு டீட்டெயில. இன்னும் என்ன செய்யணும் ராகுல் காந்தி நீங்க எதிர்பார்க்கிறீங்க? மக்களாகிய நாம் இனிமேல் இதை பேச வேண்டும். தேர்தல் ஆணையம் என்பது இனிமேல் நமக்கு தேவையா? அப்படி தேவைப்பட்டால் அந்த தேர்தல் ஆணையத்தினுடைய மறுசீரமைப்பு எப்படி இருக்க வேண்டும்? அது என்ன மாதிரியான பணிகளை முன்னெடுக்க வேண்டும்? இப்போது ஏற்பட்டிருக்கிற இந்த பிரச்சனைக்கு தேர்தல் ஆணையம் எப்படி பொறுப்பேற்க போகுது? நியாயமா மானம், சூடு, சொரணை, ரோஷம், தார்மீகம் இதெல்லாம் என்னன்னு தெரிஞ்சா மோடி தன்னுடைய பதவியை ராஜினாமா செஞ்சிடணும். இப்படி ஒரு குற்றச்சாட்டு வந்துருச்சுங்க, நான் ராஜினாமா பண்ணிடுறேங்க, தேர்தல் ஆணையம் விளக்கம் கொடுத்த பிறகு நான் நிரபராதின்னு நிரூபிக்கப்பட்டதற்கு பிறகு அதிகாரத்துக்கு வர்றேன்னு சொல்லணும்ல. ஆனா நான் சொன்ன எதுவுமே தான் கிடையாது. தேர்தல் ஆணையத்துக்கே அது கிடையாதுன்றப்ப பிரதமருக்கு இருக்குமா? அதனால பிரதமர் என்ன சொல்றாரு, எந்த பதிலும் பேசாம செவிடன் காதில் ஊதிய சங்கு போல உட்கார்ந்து இருக்காரு, பதில் பேசாம. தேர்தல் ஆணையம் இப்ப ஆசன வாயில் மிளகாய் திணித்ததை போல உட்கார்ந்து இருக்கு, எரிச்சல்ல என்ன செய்யறதுன்னு தெரியாம. நாட்டு மக்களுக்கு வெளிச்சம் போட்டு காட்டி விட்டார் ராகுல் காந்தி என்றுதான் நான் உறுதியாக நம்புகிறேன். நீங்க சொல்றது 100க்கு 100% உண்மை. ஏன்னா தமிழ்நாட்டுல பாஜக ஒண்ணும் இல்லாத விஷயத்துக்கெல்லாம் ரொம்ப பெருசா இங்க பிரச்சனை பண்ணுவாங்க. இப்ப அவங்களோட கட்சி மேல இவ்வளவு பெரிய ஒரு குற்றச்சாட்டை ராகுல் காந்தி அவர்கள் வச்சிருக்காரு. இங்கே அண்ணாமலை அவர்களோ, நயினார் அவர்களோ தமிழ்நாட்டுல நான் கேக்குறேன், ஏன் வாயை திறந்து இதுக்கு ஒரு மறுப்பு தெரிவிக்கல? இல்ல நாங்க அப்படி செய்யல, அதுக்கு இது ஆதாரம் இல்லை அப்படின்னு எந்த வகையிலுமே மறுப்பு தெரிவிக்க முடியாத அளவுக்கு ஒரு ட்ராப் வந்து ராகுல் காந்தி அவர்கள் வச்சுட்டாங்க. சோ இனி அடுத்து இதை எப்படி கொண்டு போறாங்கன்னு நம்மளுக்கு தெரியல. ஏன்னா அவர் செய்ய வேண்டியது அவர் இதுல ரொம்ப முக்கியமா ஒரு விஷயம் நீங்க கேட்டதுனால நான் சொல்லணும், நயினார் நாகேந்திரன் ஏன் பேசல அப்படின்னு. அண்ணன் நயினார் நாகேந்திரன் மோடியை விட யோக்கிய சிகாமணி. ஏன்னா அவருக்கு கொண்டு போன பணத்தை தான் அமலாக்கத்துறை பிடிச்சிச்சு. இன்னைக்கு வரைக்கும் பதில் சொன்னாரா? விடுதி யாருடையது? அவருடையது. பணியாளர்கள் யாருடையவர்கள்? அவருடையவர்கள். பணம் யாருடையதுன்னு சொன்னாங்க? அவருடையதுன்னு சொன்னாங்க. இது எல்லா ஊடகங்கள்லயும் செய்தி ரிப்போர்ட் ஆயிருக்கு. லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. இப்போ அமலாக்கத்துறைக்கு என்ன வேலை? 2 பிரச்சனை இருக்கு இதுல. ஆன்டி மணி லாண்டரிங் என்கிற சட்டவிரோத பண பரிவர்த்தனையை தடுத்து நிறுத்துவதுதானே பிஎம்எல்ஏ ஆக்ட். பிரிவென்ஷன் ஆஃப் ஆன்டி மணி லாண்டரிங் ஆக்ட்ன்றது எதுக்கு நீங்க கொண்டு வந்தீங்க? அப்ப இடியினுடைய பிரதான பணி, இந்த பணம் என்ன சட்டத்துக்கு உட்பட்ட பண பரிவர்த்தனையா? சட்டவிரோத பரிவர்த்தனை. இடி செந்தில் பாலாஜிக்கு காட்டுற நெருக்கடிய, அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு காட்டுகிற நெருக்கடிய ஒரு கால் பகுதி, ஒரு அரை பகுதி, இல்ல 0.1% காட்டி இருக்கலாம்ல. காதலியே விழலையே அமலாக்கத்துறைக்கு. அப்ப நீங்க எந்த அடிப்படையில அண்ணன் கருத்து சொல்லுவாருன்னு எதிர்பார்க்க? எதையாவது ஒரு கருத்தை அண்ணன் சொல்லிட்டாருன்னா தமிழ்நாட்டுல இருக்கிற அரசியல் கட்சிகள் பிடிச்சிருவாங்க. யோ நீனே எப்படி ஜெயிக்கலாம்னு முயற்சி பண்ணேங்கிறது தெரியும். ஆனா ஒண்ணு, இந்த கனவை தகர்த்த பெருமை சாட்சாட் அண்ணாமலையே சாரும். இல்லைன்னா ஜெயிச்சிருப்பாரோ என்னவோ, ஜெயிக்கிறதுக்கான சூழல் இருந்துச்சோ என்னவோ தெரியாது களத்துல. ஆனா பணம் கொடுத்திருந்தா வெற்றி பெற முடியும்னு அவங்க நம்பி இருந்தாங்க. அண்ணன் என்ன நினைக்கிறாருன்னா, நம்ம ஜெயிச்சிருந்தா மத்திய மந்திரி ஆயிருக்கலாமே, அந்த வாய்ப்பை கெடுத்துட்டாங்களே, பணத்துக்கு பணமும் போய் பதவிக்கு பதவியும் போயிருச்சேங்கிற நிலைமையில இருக்கப்ப திருடனுக்கு தேல் குட்டின நிலைமை இந்த நிலைமை. இப்ப அவர் என்ன நினைப்பாரு உள்ளுக்குள்ள, ஆஹா நல்ல வேலை நம்ம பணத்தை செலவு பண்ணி நம்ம தோல்வி அடைஞ்சு இதை விட மோசமான ஒரு சூழல் வந்திருந்துச்சுன்னா நாம இன்னும் அரசியல்ல கீழே போயிருந்திருப்போமே. அதனால இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்ததுனால நம்ம பிரச்சனைகள் கொஞ்சம் மேலோங்காம இருக்கும்னு நினைச்சு சந்தோஷப்படுவார் உள்ளார. அதான் அவருடைய நிலைப்பாடாக இருக்கும்னு தான் நான் நம்புறேன். தேர்தல் ஆணையம் எந்த அளவுக்கு பாஜக கிட்ட அடிமைப்பட்டு போயிருக்கு, கையால செயல்படுது பாஜக அப்படின்றத ரொம்ப தெளிவா விளக்கம் கொடுத்தீங்க. சோ உங்க நேரத்துக்கும் கருத்துக்கும் ரொம்ப நன்றி தோழர். நன்றி.